வணக்கம் நண்பர்களே, காட்டுக்குள்ள ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் இருந்தா எப்படி இருக்குன்ற தரமான அனிமேஷன் கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ இதை சுருக்கமா சொல்லணும்னா, வெடிகுண்டு மஷ்ரூமை கண்டுபிடிச்சி காட்டையே அழிக்கிற கொவாலா கரடியை தடுக்க சாம்ஸ்ன்ற டீம் செயல்படுது. அதில் இருக்க முள்ளம்பன்றி ஒரு விபத்துல இறந்து போகுது. உடனே இந்த சாம்ஸ் டீமை கலைச்சி சாதாரண வாழ்க்கைக்கே திரும்பி போகுது புலி. அது தத்தெடுத்து வளர்த்த பென்குயின் புதுசா ஒரு டீமை உருவாக்கி காட்டு மிருகங்களுக்கு ஏற்படுற ஆபத்துகளை தடுக்கிற வேலையை பார்க்குது. இப்போ மறுபடியும் திரும்பி வந்த கொவாலா கரடி பேராபத்தை உண்டாக்கி காட்டையே அழிக்க நினைக்குது. அதை எப்படி நம்ம சாம்ஸ் டீமோட சேர்ந்து பென்குயின் தடுக்க போகுதுன்ற தரமான ஆக்ஷன் காட்சிகளை கொண்டு 2017 வெளியான ஜங்கிள் பஞ்ச் படத்தோட வெறித்தனமான விளக்கத்தில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் ஒரு அழகான தீவு பக்கமா பனிப்பாறை மிதந்துட்டு வந்துச்சு. அது மேல பெரிய முட்டை ஒன்று இருக்கு. அதே சமயம் தீவில் இருக்க மற்ற மிருகங்கள்லாம் தினந்தோறும் ஜாலியா இருக்கா போல என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்க. அப்போ தொலைதூரத்துல ஒரு மிருகம் கலர் வெடிகுண்டை போட்டு காட்டையே நாஸ்தி பண்ணிக்கிட்டு ஓடி வருது. இந்த கொவாலா கரடியோட பேரு தான் இகோர். கலர் கலரா வெடிச்சு செதற மஷ்ரூம் வெடிகுண்டுகளை போட்டு காட்டு மிருகங்களை தெரிச்சு ஓட வைக்குது. இந்த இகோரோட கொட்டத்தை அடக்கிறதுக்காகவே பவர் ரேஞ்சர்ஸ் போல சாம்ஸ்ன்ற டீமை சேர்ந்த 4 மிருகங்கள் வெறித்தனமா விரட்டிட்டு வருதுங்க. 3 குரங்கு குட்டிங்க மேல வெடிகுண்டு மஷ்ரூமை தூக்கி வீசுது இகோர். அப்போ எகிரி குதிச்சு வந்த முள்ளம்பன்றியான ரிக்கி அது முதுகுல இருக்க முள்ள வீசி குரங்கு குட்டிங்களை காப்பாத்துது. அப்புறப்டா இகோரை துரத்திட்டு ஓடுது. இந்த வெடி விபத்துனால மற்ற மிருகங்களை புலிக்குட்டி ஒன்று காப்பாத்துது. அதோட பேரு நட்டாஷா. இந்த சாம்ஸ்ன்ற குரூப்பையே இதுதான் ஆரம்பிச்சு வச்சுது. அதே போல டோனின்னு சொல்லப்படுற ஸ்லாத்தும் மற்ற மிருகங்களை காப்பாத்தி விடுது. கடைசியா பாறையவே முட்டி மோதி தெறிக்க விடுற ரைனோவும் கூட சேர்ந்து இகோரை விரட்டிட்டு வருது. இவங்க தான் சாம்ஸ். இந்த கேங்கு காப்பாத்தி விட்ட மிருகங்கள் எல்லாமே அதுங்களை உற்சாகப்படுத்தி இகோரை விரட்டி பிடிங்கன்னு கத்திட்டு இருக்குங்க. அதுல ஒன்று ஸ்லாத்து தான்ப்பா கொஞ்சம் நாத்தம் பிடிச்ச மாதிரி இருக்காருன்னு சொல்ல, காட்டை காப்பாத்துறதுக்காக அவர் குளிக்கிறதுக்கு கூட நேரத்தை ஒதுக்க மாட்டாருன்னு சொல்லுது இன்னொரு மிருகம். அந்த சமயம் சாம்ஸி கிட்ட சிக்காம இகோர் ரெடி பண்ணி வச்சிருந்த கட்டுமரம் வழியா கடல்ல தப்பிச்சு ஓடுது. அப்போ எதிர்க்க இருந்த பனிப்பாறை மேல மோதி முட்டை மேல விழுந்து மட்டையாவுது. அதனால கட்டுமரமும் உடஞ்சி போகுது. அங்கிருந்து அரமயக்கத்துல கரை ஒதுங்கின இகோரை பிடிச்சிடுறாங்க சாம்ஸ். ஆனா இந்த முட்டையை காமிச்சு அதுங்களை மிரட்டுது இகோரு. சரி, முட்டைக்குள்ள இருக்க மிருகத்துக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு சாம்ஸ் ஒதுங்கி நிக்க பறவை ஒன்று முட்டையை தூக்கிட்டு பறந்து போகுது. அப்போ டோனி நட்சத்திர மீனை சுரிக்கன் போல வீசி பறவை கிட்ட இருந்து முட்டையை காப்பாத்திருது. நல்ல வேலையா மரக்கிளைக்கு நடுவுல போய் உக்காந்துருது முட்டை. ஒரு வழியா கொலக்கொடூரமான வில்லன் இகோர் பிடிபட்டதுனால அன்னைக்கு நைட்டே அவனை கொண்டு போய் தனித்தீவில விட்டு வருது நட்டாஷா. அப்ப கூட வருத்தப்படாம நல்ல வேலை என்னை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்க. அந்த காடு ஃபுல்லா நான் செட் பண்ணி வச்ச மஷ்ரூம் இப்ப வெடிச்சு சதறும், கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொல்லுது இகோரு. அதுக்கேத்தா போல பயங்கரமா மஷ்ரூம் வெடிச்சு சதறினதும் காடு பத்தி எரியுது. உடனே அங்க இருக்க மிருகங்களை காப்பாத்துறதுக்காக இகோரை விட்டு கட்டுமரத்தை எடுத்துட்டு வருது நட்டாஷா. அதுக்குள்ள மத்த சாம்ஸோட உதவியினால மொத்த மிருகமும் கரையோரமா வந்து நின்றுதுங்க. கடைசியா 3 குட்டி மிருகத்தை தூக்கிட்டு மின்னல் வேகத்துல ஓடி வருது ரிக்கி. அப்போ எதிர்க்க வழி இல்லைன்னதும் முள்ள பயன்படுத்தி எகிரி குதிச்சு வருது. எல்லாரையும் காப்பாத்திட்டோம், ஆனா கிளையில இருக்க முட்டையை மட்டும் மறந்துட்டோமேனு ஃபீல் பண்ணி முள்ள முன்னாடி வீசி அதை பிடிச்சி குட்டி மிருகங்களை சாம்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு முட்டையை காப்பாத்த திரும்பி போகுது ரிக்கி. கடைசியா இருந்த முள்ளையும் வீசி முட்டை இருக்க மரத்துக்கு போயிடுது. ஆனா சுத்தி இருக்க மரங்கள் எல்லாமே பத்தி எரிஞ்சு கீழே விழுறத பார்த்து நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, முட்டையை காப்பாற்றணும்னு சாம்ஸ் கிட்ட தூக்கி வீசிடுது. அதை பிடிச்ச நட்டாஷாவும் மற்ற சாம்ஸும் ரிக்கியோட முடிவை பார்த்து கண் கலங்குறாங்க. இது இப்படி இருக்க தனித்தீவுல தங்கிட்டு இருந்த இகோரு அதோட பல்லுல மறைச்சு வச்சிருந்த விதைய மண்ணுல புதைச்சி வைக்குது. அதை விசித்திரமா வேடிக்கை பார்த்த நண்டுகிட்ட, நான் ரொம்ப பொறுமைசாலி தெரியுமா, இந்த விதை மரமா மாறினதும் நான் அதை பயன்படுத்தி மறுபடியும் காட்டுக்கு போவேன். என்னை இங்க கொண்டு வந்து விட்ட சாம்ஸை கண்டிப்பா நான் பழி வாங்குவேன்னு சபதம் எடுக்குது. இந்த பக்கம் ரிக்கியோட இழப்புக்கு அப்புறம் சாம்ஸோட உதவி இந்த காட்டுக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணுது நட்டாஷா. காண்டா மிருகம் என்ன எடுத்து சொன்னாலும் தன்னாலதான் ரிக்கி செத்து போயிட்டான்னு ஃபீல் பண்ணி இந்த டீமையே கலைச்சிருது நட்டாஷா. அப்போ இதுங்க காப்பாத்தின முட்டையை பேத்துக்கிட்டு வெளியே வருது பென்குயின் குட்டி. அதை நான் பத்திரமா வளர்ப்பன முடிவு எடுக்குது நட்டாஷா. சரி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போன காண்டா மிருகம் பென்குயினுக்கு என்ன பேர் வைக்க போறேன்னு நட்டாஷா கிட்ட கேட்க மொரீஸ்னு சொல்லுது நட்டாஷா. இந்த சேட்டை பிடிச்ச மொரீஸ் நட்டாஷாவை பார்த்து மஞ்சள் பெயிண்டை பூசிக்கிட்டு புலி வேஷம் போட்டுக்கிட்டு தெரியுது. அதை டோனியோட சேர்ந்து பத்திரமா வளர்த்துக்கிட்டு இருக்கு நட்டாஷா. இன்னொரு பக்கம் நண்டு கூட சேர்ந்து நட்டு வச்ச மரத்துக்கு தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கு இகோரு. நாட்கள் கடந்து செல்ல இகோர் வச்ச மரம் வளர்ந்தா போலவே மொரீஸும் வளர்ந்துருது. இந்த காட்டுக்கு பாதுகாவலர்களா இருந்த சாம்ஸை பத்தி கேள்விப்பட்டு நானும் சாம்ஸை போலவே ஒரு டீமை உருவாக்க போறேன்னு நட்டாஷா கிட்ட சொல்லுது மொரீஸ். வேண்டாம்பா, இதனால உன் உயிருக்கே ஆபத்தா முடியும்னு நட்டாஷா என்ன எடுத்து சொன்னாலும் நான் என் வழியை தேடி போறேன்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்ச கட்டிட்டு போகுது மொரீஸ். அதை பார்த்து நட்டாஷா வருத்தப்படுது. சில வருஷம் கழிச்சு டைகர் ஃபிஷ்ஷை புள்ளையா தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்குது மொரீஸ். அது கூட சேர்ந்து கிறுக்கு பிடிச்ச கொரில்லாவான மிக்வெல்லு
தேவாங்கு கில்பர்ட், வவ்வாலு பெட்ரிஷியா இதுங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து ஜங்கிள் பஞ்சுன்ற டீமை உருவாக்கி மிருகங்களை காப்பாத்துற வேலையை பாக்குது. இப்போ குரங்குகள்லாம் ஒன்னா சேர்ந்து யானைகள் புனிதமா வச்சிருக்க சிலையை உடைச்சிருவேன்னு மிரட்டி அடிமை போல வேலை வாங்கிட்டு இருக்குங்க. அதை காப்பாத்துறதுக்காக பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு வேலையை கொடுத்து தனித்தனியா பிரிச்சு அனுப்புது மொரிஸ். ஃபர்ஸ்ட் வாழைப்பழத்துக்குள்ள மிளகாய வச்சு காரத்தால குரங்குங்களுக்கு தண்ணி தாகத்தை தூண்டி விடுது. அதன்படி ஆத்து பக்கமா வந்த குரங்குங்களை மிகுவல் அடிச்சு மட்டை பண்ணுது. அடுத்து மிச்சம் இருக்க 3 குரங்குங்களை சமாளிக்க டைகர் ஃபிஷை தூக்கிட்டு வருது மொரிஸ். ஒழுங்கா சரணடைஞ்சிருங்க, இல்லனா ஜங்கிள் பஞ்ச் டீம் கிட்ட சிக்கி செதஞ்சிடுவீங்கன்னு மிரட்டுது மொரிஸ். அதை கேட்டு கடுப்பான ஒரு குரங்கு அட்டாக் பண்ண வந்தா சல்லிசியா அதுல இருந்து எஸ் ஆகுது மொரிஸ். ஆனா மிச்சம் இருக்க குரங்குங்க ஒன்னா சேர்ந்து மொரிஸை புரட்டி எடுக்குதுங்க. அதை கவனிச்ச தேவாங்கும் வவ்வாலும் துணைக்கு வந்து சண்டை போடுங்கன்னு பார்த்தா அமைதியா குட்டையில உக்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஆனா மொரிஸ் டைகர் ஃபிஷ் தொட்டியை கீழே வச்சுட்டு பக்கத்துல இருந்த ஏணியை பயன்படுத்தி குரங்குங்களை அடிச்சு துவம்சம் பண்ணுது. 3த்தையும் கீழே தள்ளி விட்டு பிரச்சனை முடிஞ்சதுன்னு பக்கத்துல இருந்த லிவர்ல கை வச்சா யானை சிலை மேல பாறாங்கல்ல வந்து விழுது. அதை பார்த்த டைகர் ஃபிஷ் உடனே உருண்டு போய் லிவரை தடுத்துருது. நல்லபடியா குரங்குங்க கிட்ட இருந்து சிலையையும் யானையையும் காப்பாத்திருச்சு. அங்கிருந்து குரங்கு கூட்டத்தை விரட்டி அனுப்பிட்டு டீமோட கிளம்புது மொரிஸ். யானைகள்லாம் அதுங்களை வாழ்த்தி அனுப்புதுங்க. அதே சமயம் தனித்தீவுல மரம் வளர்ந்ததும் அதை வெட்டி படகா மாத்தி நண்டு கூட சேர்ந்து காட்டுப்பகுதிக்கு வருது இகோரு. இந்த வாட்டி பயங்கரமான சம்பவத்தை சைலண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு போது இகோரு. அதே சமயம் மிஷனை முடிச்சுட்டு வரும்போது எனக்கு அப்புறம் நீ தான் ஜங்கிள் பஞ்சை எடுத்துட்டு வரணும்னு டைகர் ஃபிஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்குது மொரிஸ். நான் எப்போ நட்டாஷா பாட்டியை பாக்குறதுன்னு டைகர் ஃபிஷ் கேட்க அது எனக்கும் தெரியலையப்பான்னு சொல்லிட்டு வருது மொரிஸ். இவங்களுக்கு கன்றாவியான ஜூஸை ரெடி பண்ணிட்டு அழகா வரவே இருக்குதுங்க 2 தவளைங்க. அதை குடிக்க பிடிக்காம நைஸா எஸ் ஆகிடுது மொரிஸ். ஆனா தேவாங்குக்கும் வவ்வாலுக்கும் ஒரு தேங்காய் மூடியில அந்த ஜூஸை ஊத்தி கொடுக்குதுங்க. அடுத்து மிகுவலுக்கு ஊத்தி கொடுத்தா தும்பல் வந்து அதை தெறிக்க விடுது. அந்த சமயம் எரிமலை மூலமா சிக்னலை கொடுத்து ஜங்கிள் பஞ்ச் டீமு கிட்ட உதவி கேக்குது ஒரு மிருகம். உடனே ஆளாளுக்கு செட் பண்ணி வச்சிருந்த வழியில பூந்து அவங்க குகைக்கு வந்துடுறாங்க. அப்புறம்டா கதவை திறந்து என்ன ஏதுன்னு கேட்டா என் டிக்கி எரியுது, அதுக்கு எதனா மருந்து இருந்தா கொடுங்களேன்னு கேக்குது குட்டி மிருகம். உடனே ஒரு கிரீமை ரெடி பண்ணி கொடுத்துட்டு மத்ததுங்கெல்லாம் எஸ் ஆயிடுதுங்க. பாவம் மொரிஸ் மட்டும் அதை தடவி விடுது. அதே சமயம் இகோர் கூட வந்த நண்டு பட்டு போன மரத்தை பத்த வைக்குது. உடனே இகோரும் நண்டும் பதுங்கிட்டு சாம்ஸ் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப சாம்ஸ் இல்ல, ஜங்கிள் பஞ்ச் தான் இந்த காட்டை காப்பாத்துறாங்கன்னு இகோருக்கு தெரியாது. இந்த நெருப்பை கவனிச்ச மொரிஸ் கில்பர்ட் உருவாக்கின பிளைட்டை எடுத்துட்டு வருது. அதுல இருக்க தண்ணியை ஊத்தி நெருப்பை பக்காவா அணைச்சிடுது. இதை கவனிச்ச இகோரு யாருடா இந்த கொம்மாளி பாய்புள்ளிங்கன்னு யோசிக்குது. அப்போ கில்பர்ட் கிட்ட இந்த பிளைட் சூப்பரா இருக்கேப்பான்னு பாராட்டுது மொரிஸ். எல்லாம் நல்லா தான் இருக்கும், தரையிறங்கிறதுக்கான கியரை மட்டும் தான் நான் இன்னும் செட் பண்ணலன்னு சொல்லிட்டு வவ்வால் கூட எஸ் ஆகுது கில்பர்ட். அதனால மொரிஸ், மிகுவல், டைகர் ஃபிஷ் இதுங்க 3 கீழே விழுந்துருதுங்க. இதை கவனிச்ச தவளைங்க முதலுதவி செய்ய கிளம்பி வருதுங்க. அப்போ இந்த மரம் தானா பத்தி எரியல, யாரோ பத்த வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்குது கில்பர்ட். அதை பார்க்க வந்த மொரிஸை கூப்பிட்டு நீங்க சாம்ஸ் மாதிரியே செயல்படுறீங்க, ஆனா சாம்ஸ் கிடையாது, யாரு நீங்கன்னு கேட்கிறாரு இகோரு. நீங்க சொல்ற சாம்ஸ் ரிட்டையர் ஆகி பல வருஷம் ஆகுது, நாங்க ஜங்கிள் பஞ்சு, இந்த காட்டோட பாதுகாவலர்கள்னு சொல்றான் மொரிஸ். அப்படின்னா கொஞ்சம் தள்ளி நில்லுங்களேன்னு சொல்லிட்டு அழகா அவர் செட் பண்ணி வச்ச டிராப்ல புடிச்சிடுறான் இகோரு. உங்களை போட்டு தள்ளனா கண்டிப்பா சாம்ஸ் திரும்பி வருவாங்கல்ல, அப்போ இந்த காட்டை அவங்க கண்ணு முன்னாடி அழிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்கன்னு வில்லத்தனமா சொல்றாரு இகோரு. அதை கேட்டு எங்க அம்மாவை நீ எதுவும் பண்ண முடியாதுடா, ஒழுங்கா ஓடி போயிடுன்னு மிரட்டுறான் மொரிஸ். ஓ நீ நட்டாஷாவோட புள்ளையா, சரி உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறான் இகோரு. அப்போ செட் பண்ணி வச்ச வெடிகுண்டு மஷ்ரூமை போட்டு திரிய பத்த வச்சுட்டு போகுது நண்டு. அந்த சமயம் ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ட தூக்கிட்டு வந்த 2 தவளைங்களும் ஃபோம்ல சிக்கி இருக்க மொத்த கும்பலையும் பார்த்து எங்களை விட்டு நீங்க மட்டும் குஷியா இருக்கீங்களான்னு சொல்லி அதுல எகிரி குதிச்சு மாட்டிக்குதுங்க. இப்போ என்ன பண்றதுன்னு கில்பர்ட் கிட்ட மொரிஸ் கேட்க சுத்தி இருக்க நிலவரத்தை பார்த்து கரெக்டா ஒரு இடத்துல கள்ள தூக்கி வீச சொல்லுது. அதன்படி மொரிஸ் கள்ள தூக்கி வீசினதும் ஃபர்ஸ்ட் ஒரு தேங்காய் விழுந்து அடுத்து ஒரு பாறாங்கல்லு சரியுது. அதுல இருந்து ஒரு பாறை விழுந்து மரம் வளைஞ்சி அதுல இருந்த ஒரு இலை வந்து மிகுவல் மூக்கு கிட்ட நிக்குது. கரெக்டா திரியும் மஷ்ரூம் பக்கத்துல பத்தி எரியும் போது அலர்ஜி தாங்க முடியாம மிகுவல் தும்பிடுது. அதனால மஷ்ரூம் வெடிகுண்டு கொஞ்சம் தள்ளி போய் வெடிச்சு சதறுது. நல்லபடியா இவங்க எந்தவித ஆபத்தும் இல்லாம தப்பிச்சிடுறாங்க. ஆனா இகோரை பொறுத்த வரைக்கும் இவங்க செத்துட்டாங்கன்னு நினைச்சு போகுது. அதே போல மொரிஸ் உடனே அம்மாவை சந்திச்சாகணும்னு நட்டாஷாவை தேடி கும்பலோட கிளம்புது. இந்த பக்கம் ஜங்கிள் பஞ்சினால தோக்கடிக்கப்பட்ட குரங்கு கூட்டத்தை கண்டுபிடிக்குது இகோரு. இவனுங்களை நம்ம அல்ல கையா பயன்படுத்தலாம்னு முடிவு பண்றாரு. அந்த பக்கம் மலை மேல இருக்க டோனியையும் நட்டாஷாவையும் சந்திக்கிறாங்க ஜங்கிள் பஞ்சு கேங்கு. அப்போ நட்டாஷா டைகர் ஃபிஷ் கிட்ட ஆவலா பேச வரும்போது கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி வவ்வாலை விட்டு வேவு பார்க்க வைக்குது. என்னப்பான்னு கேட்டா அமைதியா இருக்க சொல்லுது. அதனால கடுப்பாகி வெறித்தனமா உருமுது நட்டாஷா. அப்பதான் வெடிகுண்டு மஷ்ரூமை தூக்கி வீசுற கொவாலாவை பத்தி சொல்றான் மொரிஸ். அதை கேட்ட நட்டாஷா இகோரு திரும்பி வந்துட்டான்னு சொல்லி இதுங்க அலாட்டா நிக்குதுங்க.
அது யாரு ஈகோர்னு மொரிஸ் கேட்க, கொஞ்ச நேரம் அமைதியா நில்லுன்னு சொல்லுது நட்டாஷா. உடனே மொரிஸ் காட்டுத்தனமா கத்துது. அப்போ வவ்வாலு சுத்தி பார்த்துட்டு கொவாலா கரடி எங்கேயும் வரலன்னு சொல்லுது. சரி யாரு இந்த ஈகோர்னு கேக்குது மொரிஸ். அந்த கொவாலா கரடி சாம்ஸ் டீம்ல சேர்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துச்சுவா. உடனே தலைவர் பதவியை கேட்டு ஓவரா சீன் போட்டுச்சு. அதை பார்த்து செம்ம கடுப்பாகி எல்லாரும் பொழந்து தள்ளி அதை வெளியே துரத்திட்டோம். ஆனாலும் வெடிகுண்டு மஷ்ரூமை கண்டுபிடிச்சி அதை காட்டி தலைவர் பதவியை மறுபடியும் கேட்க வந்துச்சு. திரும்பவும் அதை கொட்டி அமிச்சோம். அதுல இருந்து எங்க மேல செம்ம கடுப்பாகி அந்த வெடிகுண்டு மஷ்ரூமை வச்சு இந்த காட்டையே அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க நட்டாஷா. அப்படின்னா அந்த இகோரை தோக்கடிக்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுவோம்னு சொல்லுது மொரிஸ். நீ எந்த திட்டமும் போட தேவையில்ல, நாங்க ஃபர்ஸ்ட் போய் காண்டாமிருகத்தை கூட்டிட்டு வரோம்னு சொல்லுது நட்டாஷா. நீங்க இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருங்க, நானே போய் காண்டாமிருக மாமாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புது மொரிஸ். அது கூட மற்ற கேங்கும் கிளம்பி போதுங்க. ஆனா கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்த தவளைங்க ரெண்டும் மறுபடியும் கீழே இறங்கணுமான்னு கடுப்பாகுதுங்க. அப்போ மொரிஸ் கிட்ட நீ கொஞ்சம் அன்பா பேசலாம்லன்னு டோனி சொல்ல, ரிக்கியோட நிலைமை அவனுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் கடுகடுன்னு இருக்கேன்னு சொல்லுது நட்டாஷா. இந்த பக்கம் குரங்குகளை அல்ல கையா சேர்த்துக்கிட்டு காட்டையே அழிக்கிற திட்டத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு ஈகோரு. அதை எப்படி செய்ய போறீங்கன்னு குரங்கு ஒண்ணு கேட்க, ஏற்கனவே மஷ்ரூம் வெடிகுண்டை போட்டு காட்டை கொளுத்தி விட்டேன், ஆனா திரும்பி மரம் வளர்ந்து செழிப்பாதான் இருக்கு. அதனால இந்த வாட்டி குகைக்குள்ள பூந்து அண்டர் கிரவுண்ட்ல மஷ்ரூம் வெடிகுண்டை வைக்க போறேன். அது வெடிச்சு சதறி இந்த தீவையே கடலுக்கடியில மூழ்கடிச்சிரும். அப்பதான் என்னோட அருமை என்னன்னு சாம்ஸுக்கு புரியும்னு சொல்லுது ஈகோரு. அதை கேட்டு பூரிச்சு போன குரங்கு கூட்டம் அப்புறம்டா அது சொன்ன வேலையை செய்ய கிளம்புதுங்க. இந்த பக்கம் ஜங்கிள் பஞ்ச் டீமு கூட சேர்ந்து நட்டாஷாவும் டோனியும் முகமுடிய போட்டுக்கிட்டு காண்டாமிருகத்தை தேடி வராங்க. தொலைதூர பயணத்துக்கு அப்புறம் ஜங்கிள் பஞ்ச் டீமை மட்டும் உள்ள விடாம நட்டாஷாவையும் டோனியும் உள்ள அனுப்புது ஒரு மிருகம். அதனால சரி காண்டாமிருகத்தை கூட்டிட்டு வர வரைக்கும் ஓரமா உக்காந்துடலாம்னு சொல்லுது மொரிஸ். அப்போ உள்ள போன டோனியும் நட்டாஷாவும் WWE மாதிரி காண்டாமிருகம் யானை கூட போடுற சண்டையை பார்க்கறதுக்காக ஒட்டுமொத்த மிருகமும் கூட்டி நிக்கிறத பார்த்து வாயை புலகுறாங்க. சண்டையில ஃபர்ஸ்ட் யானையோட பலம் அதிகமா இருக்கிறதுனால காண்டாமிருகம் அடி வாங்கிருது. ரெண்டாவது ரவுண்ட் ஆரம்பிச்சதும் ரிங்கை விட்டு காண்டாமிருகத்தை வெளியே தள்ள முயற்சி பண்ணுது யானை. அப்போ வயசான காண்டாமிருகத்துக்கு வம்பு சண்டை தேவையானு கேக்குது. உடனே செம்ம கடுப்பான காண்டாமிருகம் யாருக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றேன்னு யானையை முட்டி வெளியே தள்ளுது. அதை பார்த்த மிருகங்கள்லாம் கைதட்டி பாராட்டுதுங்க. அப்போ வெற்றியை கொண்டாடாம காண்டாமிருகம் ஓடி வந்து நட்டாஷாவையும் டோனியவையும் கட்டி தழுவுது. நடந்த சம்பவத்தை காண்டாமிருகத்துக்கிட்ட சொல்லி மொரிஸ் கேங்குக்கு தெரியாம அங்கிருந்து அழைச்சிட்டு போதுங்க. அதே சமயம் தூங்கி எந்திரிச்ச ஈகோரு சாம்ஸுக்கு சவால் விடுறதுக்காக கொகையில மஷ்ரூம் வெடிகுண்டை போட்டு தெறிக்க விடுது. அதை மற்ற மிருகங்கள் எல்லாம் பயந்து போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அங்க வந்த சாம்ஸ் என்ன ஏதுன்னு கேட்டு பிரச்சனையை முடிச்சு வைக்க முயற்சி பண்ணுதுங்க. ஆனா ஜங்கிள் பஞ்ச் தான் இதுங்களை தடுக்க சரியான ஆளுன்னு சொல்லுதுங்க மற்ற மிருகங்க. அவங்கெல்லாம் இப்ப லீவ்ல இருக்காங்கன்னு காண்டாமிருகம் சொல்லும் போதே மொரிஸ் அவங்க கேங்கோட வந்து இறங்குது. நேக்கா எங்களை கழட்டி விட்டு நீங்க முந்திக்கலாம்னு நினைச்சீங்க, அதெல்லாம் எங்க கிட்ட நடக்காது, ஃபர்ஸ்ட் நாங்க தான் உள்ள போய் பார்ப்போம்னு சொல்லுது மொரிஸ். அது மட்டும் இல்லாம கில்பர்ட் வயசானவங்க எல்லாம் ஒதுங்கி நிக்கணும்னு வேற கிண்டல் பண்ணிடுது. இதை கேட்டு செம்ம கடுப்பான காண்டாமிருகம் கில்பர்ட்டை நசுக்க முயற்சி பண்ணுது. ஐயா தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுது கில்பர்ட். சரின்னு நட்டாஷா காண்டாமிருகம் டோனி இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போக மொரிஸ் கேங்கு பின்னாடியே வருதுங்க. அப்போ ஒரு பாறையை முட்டி தள்ளி நடுவுல இருந்த பிரிட்ஜை சதைச்சு தள்ளுது காண்டாமிருகம். அதை பார்த்த மொரிஸ் கில்பர்ட் கிட்ட வேற வழியை கண்டுபிடிக்க சொல்லுது. அப்போ உள்ள வெடி போட்டு விளையாடிக்கிட்டு இருந்த இகோரு சாம்ஸை பார்த்ததும், நீங்க வர்றதுக்காக எவ்வளவு வெடிகளை நான் போட வேண்டியது இருக்கு, சரி சீக்கிரம் கிட்ட வாங்க, அப்பதானே உங்களை பிடிக்க முடியும்னு கிண்டல் பண்ணுது. அதை கேட்டு சுத்தி முத்தி எதனா பொறி வச்சிருக்குதான்னு பாக்குதுங்க சாம்ஸ் கேங்கு. வயசானாலே இப்படிதான் எல்லாத்துக்கும் பயப்பட தோணும்னு இகோரு கிண்டல் பண்ணதும் காண்டாமிருகம் செம்ம கடுப்பாகி முன்னாடி ஓடுது. அப்போ மஷ்ரூம் வெடிகுண்டை பயன்படுத்தி பறக்கும் டிவைஸை கண்டுபிடிச்சதுனால மேல பறந்து போது இகோரு. இப்போ உங்க வேலையை காட்டுங்கடான்னு அல்லக்கை குரங்குங்க கிட்ட உத்தரவிடுது. உடனே பாறைகளை தள்ளி விட்டு சாம்ஸ் கேங்க மடக்கி பிடிக்கிறாங்க. இந்த வெடி சத்தம்லாம் கேட்ட மொரிஸ் கேங்கு எப்படியாச்சும் அங்க போய் ஆகணும்னு வெறித்தனமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதுக்குள்ள இகோரு நொரத்தொல்ற மஷ்ரூமை போட்டு சாம்ஸ் கேங்க பிடிக்க முயற்சி பண்ணுது. ஆனா சிறப்பா செயல்பட்ட டோனி அந்த மஷ்ரூமை பிடிச்சி இகோர் மேலேயே தூக்கி வீசுது. அதனால அசைய முடியாம அப்படியே நிக்குது இகோரு. உடனே காண்டாமிருகத்தையும் டோனியும் அனுப்பி உடஞ்ச பாறைகளையும் குரங்குகளையும் தெறிக்க விட சொல்லுது நட்டாஷா. அதன்படி காண்டாமிருகம் மோதி பாறையை சதைச்சு தள்ள முயற்சி பண்ணுது. டோனி எகிரி போய் மேல இருக்க குரங்குகளை அடிச்சு துவம்சம் பண்ணுது. எத்தனை குரங்குங்க சுத்து போட்டாலும் கோமாளித்தனமா சண்டை போட்டு கலவரம் பண்ணுது. அந்த கேப்ல புலி மேலே ஏறி இகோரை பிடிக்க வருது. அப்போ நண்டு நொரத்தல்ற மஷ்ரூமை போட்டு புலியை தள்ளிவிட முயற்சி பண்ணுது. அதை கவனிச்ச டோனி தூரத்துல இருந்தே நண்டை அட்டாக் பண்ணி பறக்க விடுது. அப்புறம்டா மேலே ஏறி வந்த நட்டாஷா இகோரை பொழக்க கிட்ட வரும்போது மொரிஸ் எப்படியாச்சும் அந்த பக்கம் போய் ஆகணும்னு மிக்வல் கிட்ட உதவி கேக்குது. சரின்னு மரத்தை வளைச்சு மொரிஸையும் டைகர் ஃபிஷையும் தூக்கி வீசுது மிக்வல். அதனால பறந்து வந்த மொரிஸ் ஏடா கூடமா குரங்குங்க மேல மோதி பாறை மேல வந்து நிக்குது. அப்போ காண்டாமிருகம் மோதனதும் கீழே சரிஞ்சு விழுது. இதை கவனிச்ச டோனி மொரிஸை பிடிச்சி காப்பாற்ற முயற்சி பண்ணுது. ஆனா கை நழுவி அதுவும் கீழே விழ போகுது.
அப்போ பின்னாடியே பறந்து வந்த வவ்வாலும் டோனியையும் பிடிச்சி காப்பாற்ற முயற்சி பண்ணுது. என்னால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த நட்டாஷா இகோரை விட்டு மொத்த பேரையும் காப்பாற்ற ஓடி வருது. அந்த கேப்ல எழுந்து வந்த நண்டு வெடிகுண்டை போட்டு எல்லாத்தையும் தெறிக்க விடுது. அதனால கீழே விழுந்த மொத்த கும்பலும் மயங்கிருதுங்க. அப்புறம்டா இகோர் மேல இருந்த நுரையெல்லாம் வெட்டி தள்ளி அவரையும் விடுவிக்குது நண்டு. கீழே அரைமயக்கத்துல எந்திரிச்ச மொரிஸ் டைகர் ஃபிஷ்ஷை காப்பாத்தலாம்னு வந்தா கண்ணாடி உருண்டையை தூக்கிட்டு போய் இகோரு கிட்ட கொடுக்குது நண்டு. இவன் தான்ப்பா எங்களுக்கு சரியான பிணை கைதி. நல்ல வேலை சாம்ஸ் கிட்ட நான் மாட்டிருப்பேன். நீ வந்து என்ன காப்பாத்தின மொரிஸே, உனக்கு கோடான கோடி நன்றிப்பான்னு சொல்லிட்டு போது இகோரு. அதை கேட்டு எல்லாருமே கடுப்பாகிறாங்க. நீ ஹீரோவா கலட்டினது போதும் தம்பி, நாங்களே போய் டைகர் ஃபிஷ்ஷை காப்பாத்திட்டு வரோம்னு கிளம்புறாங்க நட்டாஷா. அதை கேட்ட மொரிஸ் இந்த விஷயத்துல இனிமே நாம தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு போகுது. என்னப்பா நீயே இப்படி சொன்னா நாங்களாம் என்ன பண்றதுன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு நிக்க, மழை பெய்யும் போது மொரிஸ் உடம்புல வரைஞ்சி வச்சிருந்த கோடுகள் எல்லாமே அழிஞ்சு போகுது. புளிய பார்த்து கோடு போட்ட கதையை நான் கேள்விப்பட்டதில்ல, இப்போ நான் நேர்லயே பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போகுது. அதே சமயம் டைகர் ஃபிஷ்ஷை காப்பாற்ற வந்த சாம்ஸை பார்த்து பயந்து போன மாதிரி நிக்குது இகோரு. ஆனா மொத்த கேங்கையும் ஒன்னா நிக்க வச்சு அதை செட் பண்ணி வச்ச டிராப்ல விழ வச்சிருது. அவங்க வெளியே வர முடியாதபடி சிறை கதவுகள்ல வெடிகுண்டு மஷ்ரூமை வச்சிருக்கு. முட்டிக்கிட்டி வெடிச்சு செத்து போயிடாதீங்கடா, நான் காட்டை அழிக்க போறதை நீங்க பார்க்கணும்லன்னு சொல்லிட்டு நெக்கலா போது இகோரு. இந்த பக்கம் தனியா ஃபீல் பண்ணிட்டு வந்த மொரிஸ் தடிக்கு பள்ளத்தாக்கல விழுந்துருது. அங்க சின்ன வயசுல அம்மா பேச்ச மீறி ஹீரோவா போன சம்பவத்தை நினைச்சு பாக்குது. அப்பதான் ஒரு குட்டையில டைகர் ஃபிஷ்ஷோட முட்டை வந்ததையும் அதுல இருந்து வெளிவந்த டைகர் ஃபிஷ்ஷை தத்தெடுத்து புள்ளையா வளர்த்ததையும் நினைச்சு பாக்குது. கண்டிப்பா உன்னை பாட்டி காப்பாத்தி என்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க, கவலைப்படாதன்னு தனக்கு தானே மன ஆறுதல் படுத்திக்குது. இது இப்படி இருக்க மொத்த மிருகங்களையும் அடிமைகளாக்கி காட்டு அழிக்கிறதுக்காக அவங்களையே வேலை வாங்கிட்டு இருக்கு இகோரு. அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம வெடிகுண்டு மஷ்ரூமை வளர்க்க வைக்கிறதுக்கும் அதை கொண்டு போய் அண்டர் கிரவுண்ட்ல வைக்கிறதுக்கும் இந்த மிருகங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம அல்லக்கை குரங்குகள் வேற ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ சாம்ஸுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்த மிருகம் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உங்களை விடுவிக்கவும் முடியல, ஜங்கிள் பஞ்சை தொடர்பு கொண்டு உதவி கேட்கவும் முடியல, ஏன்னா மொரிஸ் எங்க போனானே தெரியலன்னு சொல்லுது. இதை கேட்டு டைகர் ஃபிஷ் செம்ம கடுப்பாகி, மொரிஸ் பண்ண அதே தப்பதான் நீங்களும் பண்ணீங்க, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி பாட்டில இருந்து எகிரி பக்கெட்டி தண்ணிக்குள்ள விழுது. அங்க இருந்து தாவி குதிச்சு போய் தண்ணி எடுத்துட்டு வர பைப்புக்குள்ள பூந்து யாரு கண்ணிலையும் படாம இந்த சுரங்கத்தை விட்டு எஸ் ஆயிருது. இதை பார்த்து நட்டாஷா பெருமையோட இவன் தான் என் பேருன்னு சொல்லுது. அதே சமயம் எல்லாரையும் விடுவிக்க நாம மொரிஸ் இல்லாம தான் போய் ஆகணும்னு சொல்றான் கில்பர்ட். அதுக்கு மிக்வெல் ஒத்துக்காம ஓரமா போய் உக்காந்துருது. இவங்க என்ன எடுத்து சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது. அதே சமயம் குட்டையில உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த மொரிஸை சந்திக்குது டைகர் ஃபிஷ். அதை பார்த்து சந்தோஷமா கட்டி தழுவி விட்டு பாட்டி உன்னை காப்பாத்திட்டாங்களான்னு கேட்க சுரங்கத்துல இருக்க நிலைமையை எடுத்து சொல்லுது டைகர் ஃபிஷ். உடனே செம்ம கடுப்பாகி ஃபர்ஸ்ட் ஒரே உதையில தேங்காயை பேக்குது. அதுல டைகர் ஃபிஷ்ஷை போட்டு மண்ணை சூடாக்கி கண்ணாடி உருண்டையை உருவாக்குது. இந்த கேப்ல மஞ்சள் செடியை புடுங்கி அதை அரைச்சி மொரிஸ்க்கு பூசி விடுது டைகர் ஃபிஷ். ரெண்டு பேரும் கலவரமா ரெடியாகி காட்டை காப்பாத்த கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் போய் ஜங்கிள் பஞ்ச் கேங்க பார்த்து வாங்க போலாம்னு கூப்பிட்டா மொரிஸ் நம்மளை விட்டு போனாலும் அவனோட சத்தம் கேட்குதேப்பான்னு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு மிக்வெல். இந்த பக்கம் வெடிகுண்டு மஷ்ரூம் தயார் பண்ற வேலை முடிஞ்சுது. நாளைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சதும் காட்டை அழிக்க வேண்டியதுதான்னு சொல்லிட்டு போய் படுக்குது இகோரு. அப்போ குரங்கு மாதிரி வேஷம் போட்டு வந்த மிகோலும் மொரிஸும் அழகா சுரங்கத்துக்குள்ள பூந்துருதுங்க. அடுத்து டிக்கில மறைச்சு வச்சிருந்த கில்பர்ட் ரெடி பண்ண நத்த ஷூவை போட்டுக்கிட்டு செவுத்து மேல ஏறி போது மொரிஸ். கரெக்டா இகோருக்கு மேல நின்று கீழே குதிக்குது. அப்போ ரெண்டு தவளைங்களும் நாக்க நீட்டி மொரிஸை கீழே விடாம பிடிச்சிக்குதுங்க. அப்புறம்டா சோப்பு கட்டியில இகோர் கழுத்துல இருந்த சாவி கட்டியோட அச்சை எடுத்துருது மொரிஸ். இதை வச்சுதான் சாம்ஸ் இருக்க சிறை கதவை திறக்க முடியும். அப்போன்னு பார்த்து தவளை போட்டிருந்த வெஜிடபிள் வேஷத்துல இருந்து ஒரு சொட்டு தண்ணி நண்டு மேல விழுந்துருது. அதை கவனிச்சு கண்டமேனிக்கு கத்தனதும் தேவையில்லாம அலற அடிக்காதன்னு சொல்லி அடிச்சு தூக்கி வீசுறாரு இகோரு. இந்த கேப்ல எஸ் ஆன மொரிஸ் சாவியை ரெடி பண்ணி சிறை கதவை திறக்க போகுது. அதுக்கு உதவி பண்ண கில்பர்ட்டும் வவ்வாலும் மேல ஏறி போய் கண்டமேனிக்கு கத்திக்கிட்டு இருக்குங்க. இதை கேட்ட இகோரு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அல்லக்கை குரங்குங்களையே விட்டு அதுங்களை அடக்கி வைக்க சொல்றாரு. உடனே ஒட்டுமொத்த குரங்குங்களும் இதுங்க ரெண்டுத்தை சமாளிக்க ஓடுதுங்க. இந்த கேப்ல மொரிஸும் மிகுவலும் சிறை கதவை திறக்க வராங்க. ஆனா பாறை ஓட்டக்குள்ள இருந்து பூந்து வந்த நண்டு மொரிஸ் கையில இருந்த சாவியை புடுங்கிட்டு போகுது. உடனே ரெண்டு தவளைங்களும் அதை பிடிக்க ஓடுதுங்க. இந்த கேப்ல டவர் மேல ஏறி வந்த குரங்குகளை அடிச்சு துவம்சம் பண்ணுதுங்க கில்பர்ட்டும் வவ்வாலும். அந்த சமயம் ஒரு குரங்கு கிட்ட மாட்டின கில்பர்ட்டை காப்பாத்த ஒளிப்பெருக்கியில இருக்க மூடியை எடுத்து அடிச்சிருது வவ்வாலு. அது திறந்து இருக்கிறது தெரியாம உனக்கு எதனா ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாதுன்னு வவ்வாலு சொல்ல, நீ எதுக்காக என்னை பத்தி கவலைப்படுறேன்னு ஒன்னும் புரியாம கேக்குது கில்பர்ட். ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு வவ்வாலு சொன்னதும் பட்டுன்னு இறுக்கி அணைச்சு ஒரு முத்தா கொடுத்துட்டு நம்ம காதலிக்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரிய தேவையில்லைன்னு ஒளிப்பெருக்கி மூலமா சொல்லிக்கிட்டு இருக்குங்க. இத மொத்த மிருகமும் கேட்டு தலையிலே அடிச்சுக்குதுங்க. இந்த கேப்ல மொரிஸ் பண்ற வேலையை கவனிச்ச இகோரு
குரங்குகளை கூப்பிட்டு மொரிஸ பொளந்து தள்ள உத்தரவிடுறாரு. இந்த கேப்ல நண்டுகிட்ட இருந்து சாவியை புடுங்கி தூக்கி வீசுது தவளை. அதை பிடிக்க எகிரின குரங்குகளை அடிச்சு துவம்சம் பண்ணுது மிகுவல். அப்புறம்டா மொரிஸ் அந்த சாவியை பிடிச்சி சிறை கதவை திறந்து விடுது. அங்க இருந்து வெளியே வந்த சாம்ஸ் மொரிஸை பார்த்து பெருமைப்படுறாங்க. அடுத்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சுத்து போட்ட குரங்குகளை துவம்சம் பண்றாங்க. நட்டாஷாவும் மொரிஸும் டாக் டீம் போட்டு குரங்குகளை அடிச்சு தள்ளுறாங்க. காண்டாமிருகம் குரங்குகளை முட்டி தள்ளுற வேலையை பாக்குது. டோனி கராத்தேவை யூஸ் பண்ணி சுத்து போட்ட எல்லா குரங்குகளையும் அடிச்சு மட்டை பண்றாரு. மிகுவல் குரங்குங்க மயக்கம் போட்டிருந்தா கூட அடிச்சு துவம்சம் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல கில்பர்ட்டும் ஒவ்வாலும் குரங்குகளை அடிச்சு தள்ளிட்டு கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஒரு வழியா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அல்லக்கை குரங்குகளை அடிச்சு தள்ளினதை பார்த்த இகோரு, உங்களோட கிளைமேக்ஸ் ஃபைட்டு சூப்பரா தான்ப்பா இருக்கு, ஆனா காட்டை காப்பாத்த இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு வெடிகுண்டு மஷ்ரூமை தெறிக்க விட்டு போகுது. இதை பார்த்த மொரிஸ் நட்டாஷா கிட்ட, நீங்க போய் மத்த மிருகங்களை காப்பாத்துற வேலையை பாருங்க, நாங்க போய் வெடிகுண்டை தடுக்கிறோம்னு சொல்லிட்டு போகுது. உடனே சரிஞ்சு விழுற பாறையை காண்ட மிருகம் தடுத்துக்கிட்டு நிக்க மொத்த மிருகமும் சுரங்கத்தை விட்டு எஸ் ஆகுதுங்க. அதே போல ஜங்கிள் பஞ்ச் கேங்கு ட்ராலில ஏறி ரோலர் கோஸ்டர் ரைடு போதுங்க. நடுவுல நகர்ந்து போன தண்டவாளத்தை சரி பண்ண தவளைங்க உதவி பண்ணுதுங்க. ஏத்த இறக்கமான பாதையில எடக்கு மடக்கா போயிட்டு இருக்கப்போ நடுவுல ஒரு தண்டவாளம் திருப்பிக்கிட்டு நிக்குது. அதை கவனிச்ச மிகுவல் தாவி குதிச்சு போய் அந்த தண்டவாளத்தை சரி பண்ணுது. அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு எல்லாரோட உதவியினாலையும் மலை போல குவிச்சு வச்சிருக்க வெடிகுண்டு மஷ்ரூம் இருக்க இடத்துக்கு வந்து சேருதுங்க. இதை எப்படி தடுக்க போறோம்னு கில்பர்ட் கேட்க, திரி போல வெடிச்சுக்கிட்டு வர மஷ்ரூம்ல இருந்து 1-2 தள்ளி விட்டா கண்டிப்பா இந்த வெடி விபத்தை தடுக்கலாம்னு சொல்லுது மொரிஸ். உடனே மிகுவல் மொரிஸை தூக்கி வீசினதும் கரெக்டா மலை போல இருக்க வெடிகுண்டு மஷ்ரூம் பக்கத்துல இருக்க 2 மஷ்ரூமை தள்ளி விட்டுருது. அதனால மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்படாம தடுத்துடுறாங்க. ஆனாலும் மொரிஸ் பின்னாடி கட்டியிருந்த கயிறு பத்தி எறியறத பார்த்த டைகர் ஃபிஷ் அப்புறம்டா எகிரி குதிச்சு தண்ணியை கொப்புளிச்சு திரிய அணைச்சிருது. எப்படியோ இந்த காட்டை காப்பாத்திட்டோம்னு சந்தோஷமா வெளியே வந்தா மொத்த கூட்டமும் இவங்களை பாராட்டி தள்ளுறாங்க. அது மட்டும் இல்லாம நட்டாஷா முறையா நீ காட்டை காப்பாத்தினதுக்காக நான் பெருமைப்படுறேன்ப்பான்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து செம்ம கடுப்பான இகோரு உங்களை சும்மா விட மாட்டேன்டான்னு பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு இருக்கு. உடனே டைகர் ஃபிஷ் எகிரி போய் வெடிகுண்டு மஷ்ரூமை போட்டு இகோரை பறக்க வச்சிட்டு இருந்த நண்டை மிரட்டுது. ஆள விட்றா சாமின்னு அது பேராசூட்ல பறந்து போனதும் மொத்த வெடிகுண்டு மஷ்ரூமையும் அது ட்ரோன்ல போட்டு கீழே இறங்குது டைகர் ஃபிஷ். அதனால கண்ட மேனிக்கு வெடிச்சு சதறி காட்டுப்பகுதியை விட்டு பறந்து போது இகோரு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதோ இதுக்கப்புறம் சாம்ஸுக்கு வேலை இல்ல, நீங்க தான் இந்த காட்டை காப்பாற்றணும்னு ஜங்கிள் பஞ்ச் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு இந்த காட்டோட பாதுகாவலர்களா நாங்க என்னைக்குமே இருப்போம்னு சொல்லிட்டு போறாங்க ஜங்கிள் பஞ்ச் கேங்கு. அதே சமயம் ஃபர்ஸ்ட் நண்டு தனித்தீவுக்கு வந்து சேர்ந்ததும் கண்டமேனிக்கு பறந்து வந்த இகோரும் அந்த தனித்தீவுக்கு வந்து சேருது. எப்பா இங்க இருந்து தப்பிச்சு போக நான் இன்னொரு விதைய பல்லுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கேன்னு காட்டும் போது பறவை ஒண்ணு அந்த விதையை புடுங்கிட்டு போயிருது. அதனால செம்ம கடுப்பாகி இகோர் கத்துறதை காட்டி படத்தை முடிக்கிறாங்க. காட்டு மிருகங்கள்லாம் சேர்ந்து ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை ரெடி பண்ணா இப்படிதான் இருக்கும் போல. கோமாளித்தனமா இருந்தாலும் படம் பார்க்கறதுக்கு நல்லதா இருந்துச்சு. இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.